கையெழுத்து போட்டிருக்கீங்க. எப்படி இப்படி கையெழுத்து போட்டீங்க? ஏமாத்திட்டோம். என்னை ஏமாத்திட்டாங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்க. என்ன சீட்டிங் இது? உங்களுக்கு தெரியாதா? அவளை பத்தி தெரியாதா? படிச்சு பார்த்துட்டு கூட கையெழுத்து போடணும்னு தெரியாதா? ஏமாத்திட்டாங்க. வேற டாக்குமெண்ட், வேற அக்ரிமெண்ட். நான் சைன் பண்ணது வேற, நான் பார்த்தது வேற. அதுல என்னதாமா எழுதி வச்சிருக்கு சொல்லு. ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன நம்பவா போறீங்க? உங்க பையன், உங்க அன்பு மருமக 2 பேரும் வரட்டும், நீங்களே கேட்டுக்கோங்க. இவ ஒரு முடிவோடு தாங்க இருக்கா. இல்ல, நாங்க பணத்தை பத்தி தான் பேசணும். எல்லாத்துக்கும் பணம். பணத்தை கொடுத்தா போயிடுவாளா அவ? யோசிக்க மாட்டீங்களா? என்ன பண்றது இப்ப அவகிட்ட? அவ என்ன ஏமாத்திட்டா. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க. எல்லா நேரத்துலயும் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சு மறைச்சு பண்ணிட்டு நீங்க கையெழுத்து போட்டதுனால இது நடக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் பொண்ணை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சீ. என்னது இது? என்னது இது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்னது இது? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? படிச்சு காமி, நீயே சொல்லு. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை யார் இப்ப ஒத்துக்க சொன்னாங்க? இல்ல, இது நடக்காது. Don't do this to me, please. பிரியா, உனக்கு என்ன பைத்தியமா? அதுல அர்ஜுனோட கையெழுத்து இருக்கு, பார்த்தல? ஐயோ, அவன் சம்மதிச்சுதான் கையெழுத்து போட்டிருக்கான். ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காகவும் நான் பூஜாவை அனுப்ப மாட்டேன், புரிஞ்சுதா? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். பூஜா ஏன் கூட தான் இருப்பா. இப்ப யாரும் சம்மதத்தை கேட்டாங்க? ஆதியா நான் இங்க விடுறதுக்கு சம்மதிக்கல. அதே மாதிரி பூஜாவை ஏன் கூட அனுப்புங்க. வந்தனா, ப்ளீஸ். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆதியா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா நீங்க பூஜாவை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்களாம் மனுஷங்க, நான் மட்டும் என்ன கல்லா?